கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே சுவாமியே சரணமையப்பான்னு ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் நம்மளால் கேட்க முடியும். ஆலயங்களில் மட்டும் கிடையாதுங்க, வீடுகள்லையும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நாமத்தை கேட்க முடியாது. ஐயப்ப சுவாமி, மணிகண்டர், சாஸ்தா, இந்த மாதிரி சுவாமியினுடைய நாமம் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா லட்சோபலட்ச நாமங்கள் கொண்டவர் தான் ஐயப்ப சுவாமி. ஐயனாதீஸ்வரராக நிறையா பேர் குலதெய்வமாகவே வணங்கிட்டு இருக்கிறவாள் நம்ம பார்க்க முடியாது. காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஸ்வரூபம் கொண்டவர் தான் ஐயப்ப சுவாமி. மணிகண்டரை வேண்டினாலே எல்லா காரியங்களும் வெற்றி. வருஷத்துக்கு ஒரு முறை சபரிமலை போகிறவாளும் இருக்கா, மாதம் நடை திறக்கும் போது சபரிமலை போகிறவாளும் இருக்கா. சபரிமலையிலேயே இருந்து சேவைகள் செய்கிறவா நிறையா பேர்த்த நம்மளால் பார்க்க முடியும். ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம் இல்லாத நம்ம சபரிமலைக்கு போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நம்பியார் சுவாமிகள் சொல்லும்போது சொல்லுவார், சபரிமலைக்கு யாரு போயிட்டு வரவளோ அவள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படும்னு சொல்லுவார். பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லக்கூடியவர் ஐயப்பன். கார்த்திகை 1ஆம் தேதி அந்த நாள் கிழமை எதுவும் இல்லாத ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை போடுறவா, குருநாதர்கிட்ட நமஸ்கரித்து குருவின் குருவாக ஐயப்பனை மனசில் நினைத்து கொண்டு மாலை போடுறவா நிறைய பேர் இருப்பா. அந்த மாலைக்கு துளசி மலை மாலைன்னு பேர். மாலை கூட ஒரு துணை மாலை எப்பவுமே போடுறது உண்டு. எதுக்காக துணை மாலை அப்படின்னு கேட்டுட்டேன்னா, மாலை போடுறவா எப்பவுமே அந்த மாலை கழுண்டதுனாலோ இல்லை டாலர் கழுண்டதுனாலோ துணை மாலை அப்படிங்கிறது கழுத்தில் இருக்குமா. அப்போ அதுக்கு துணை மாலைன்னு பேர். எப்பவுமே 2 விதமான மாலையை கழுத்தில் போட்டுப்பான். சுவாமியினுடைய வஸ்திர நிறங்கள் பார்த்துட்டேன்னு சொன்னால் கருப்பு, நீலம், காபி, இந்த 3 நிறத்தில் சபரிமலைக்கு மாலை போடுறவா அணிஞ்சுட்டு இருக்கிற வழக்கங்கள் உண்டு. சபரிமலை அப்படிங்கிறது பம்பா நதி நடமாடக்கூடிய அற்புதமான இடம். பாபங்களை போக்கக்கூடியவள் கங்கை. இந்த கங்கை அங்கே பம்பா நதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயனையப்ப சுவாமிக்கு கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு தினமும் விரதம் இருந்து, விரதம்னு சொன்னால் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுன்னு இருக்கிறவா நிறைய பேர் இருப்பா. அதே சமயத்தில் ஒரு பொழுது விரதம் சொல்லுவாள். அதை காலையில் மட்டும் சாப்பிட மாட்டான். காலையிலையும் மாலையிலையும் 2 நேரம் சரணகோஷம் முடிச்சு கோயிலுக்கு போய் ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றவா நிறைய பேர் இருப்பான். நிறைய பெண்கள் வீட்டில் ஐயப்ப சுவாமியினுடைய படம் எப்பவுமே வச்சிருக்க மாட்டா. ஏன்னா கார்த்திகை மாதம் எப்பவுமே வைப்பாள். பொதுவாக ஒரு மண்டலம்னு சொல்லுவாள். ஒரு மண்டலம் 90 நாட்கள், சில பேர் 108 நாட்கள் விரதம் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு மண்டலம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 12 ராசிகள், 15 திதிகளும் 27 நட்சத்திரமும் சேர்றது. அவ்வளோ விசேஷங்கள். இந்த 9 கிரகங்களின் மையமாக வைத்தே மண்டலகாரங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஐயப்ப சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகம் என்னென்னா நெய் அபிஷேகம்னு சொல்லுவான். நெய் ரொம்ப ஹீட்டு. அது ஏதேனும் விக்கிரகத்தில் நீங்கள் ஊற்றிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் விக்கிரகம் 2ஆக வந்துருமா. ஆனால் ஐயப்பனோட சக்தி பாருங்கள், இங்கேருந்து கொண்டு போகிற ஒவ்வொரு பக்தருடைய நெய்யும் அவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் கேரள மாநிலத்தில் நீங்கள் வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய எந்த பொருளையும் எடுத்துக்க மாட்டான். தாந்திரீகத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தாந்திரீக பூஜையில் புஷ்பங்கள் கொடுத்தாலோ எதை கொடுத்தாலோ அவள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஐயப்ப சுவாமி கோயிலில் பார்த்துட்டேன் அப்படின்னா இருமுடி ஏந்தி போய் அந்த இடத்துல சுவாமிக்கு நெய் அபிஷேகம் பண்ணும். இந்த இருமுடியில் நிறையா பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாதவா நெய் நிறைச்சி கொடுப்பா. கட்டு நிறைன்னு பேர். அது பேர், அது இருமுடிகள் இருக்கிறது தான் இந்த இருமுடின்னு சொல்லுவாள். அவ்வளோ விசேஷம். அங்கே இருக்கக்கூடிய மஞ்சமாதா கோயிலுக்கு போயிட்டு வர வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் வேண்டின்னு இருந்தால் அது நடக்கும்.
அந்த அம்பாள்கிட்ட இருந்து மஞ்ச மாதாவோடைய அந்த மஞ்சளை எடுத்துன்னு வந்தாலே நெற்றியில் வச்சுட்டாலே போதுமா நம்மளுக்கு திருமண காரியங்கள் நடைபெறும். நிறையா பேர் வேண்டுதலுக்காகவே சபரிமலை போவான். நான் ஐயப்பனை பார்த்ததுலேருந்து என் வாழ்க்கையில் வெற்றி, ஐயப்பனை பார்த்ததுலேருந்து என் வாழ்க்கையில் சந்தோஷம், ஒரு க்ஷணம்தான் அந்த இடத்துல நிற்க முடியும். நம்ம நெய்யை கொடுத்துட்டு ஒரே ஒரு செகண்ட் நம்ம கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொன்ன மாதிரி இந்த கல் முள் இத்தனை நாள் விரதம் இருந்த அந்த சந்தோஷம் ஒரே ஒரு க்ஷணத்தில் அந்த சுவாமியை பார்த்து நகருவோம் பாருங்க, அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆன்ம லயப்படக்கூடிய இடம் ஆலயம், அந்த ஆலயம் சபரிமலை. அப்பேற்பட்ட அற்புதமான மூர்த்திக்கு நெய்யபிஷேகம் ரொம்ப பிரதானம். அவ்வளவு சிறப்பும் வாய்ந்த ஐயப்ப சுவாமி விரதத்தை யாரெல்லாம் சபரிமலை போக முடியலோ ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு நம்ம சேவை பண்ணினா போதும், பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டால் போதும், பக்தர்கள் வீட்டிலிருந்து வழிபட்டால் போதும், விசேஷ பலன்கள் உண்டா. அதனால தான் ஐயப்ப சுவாமி விரதம் அந்த பக்தர்களுக்கெல்லாம் பஜனைக்கு கூப்பிடுவா. வீட்டில் முதல் தடவை மாலை போட்டவாளுக்கு அன்னதானம் பண்ணணுங்கிற விஷயத்தை கடைபிடிப்பா. இந்த 48 நாளைக்குள்ளே யாரெல்லாம் சபரிமலை போகிறாளோ அவாவா வீடுகளில் பஜனை நடத்தி அன்னதானம் என்ற வழக்கங்கள் இருக்குது. முதல் தடவை போகும்போது கன்னிசுவாமின்னு பேர், 3வது தடவை போகும்போது மணிகண்ட தெய்வம்னு பேர், 18வது தடவை போகும்போது அவர் குரு தெய்வமாக, அதாவது 18 படிகளை தாண்டக்கூடிய அந்த குருவாக அவர் மாறுறார். அப்போ குருவுக்கு குருவாக இருந்து அனுகிரகிக்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமியை தினம் நம்ம வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லா விதமான நலன்களும் பெற முடியும். பூதநாதாய வித்மஹே பவபுத்ராய தீமஹி தன்னோ சாஸ்திரே பிரஜோதயா அப்படிங்கிற மந்திரத்தை திபித்து உலகெங்கும் இருக்கும் நமது ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் ஐயப்ப சுவாமியினுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டி மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.